ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு தான் நான் வந்திருக்கேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அது எந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஹைதராபாத். அதில் வந்து எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக 56 வேகன்சி இருக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5/4/2025. இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து அவங்க எந்த இதில் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரெக்கமெண்ட் ப்ராசஸ் எடுத்திருக்காங்க. த பிரின்சிபல் ஆஃப் சீஃப் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா ஹைதராபாத் இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் தி ரெக்கமெண்ட் ப்ராசஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இன் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் லிஸ்டட் இன் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னென்ன போஸ்ட்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர் 2 வேகன்சி இருக்குது. லெவல் 4 வந்து உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 7th CPA பேல இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 25,500. டேக்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாவே 28 வேகன்சி இருக்குது. லெவல் 4 வந்து 25,500. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து 26 வேகன்சி, டோட்டலாக 18,000. நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 56 சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து டோட்டலாக 56 இது இருக்காங்க. ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து 18லேருந்து 27 வரைக்கும் யாருக்கு இருக்கணும்னா, ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு இருக்கணும், டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. அதேமாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 18லேருந்து 25 வரைக்கும் இருக்கணும். ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபருக்கு 12th பாஸ் இருக்கணும். ஈக்குவலன்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி 12th பாஸ் இருக்கணும் இருந்தால் போதும் உங்களுக்கு. டேக்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி ரெகக்னைஸ்டு ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவல் 10th இருந்தால் போதும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியா கேண்டிடேட் மஸ்ட் பி இன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல ஒரு வேல்யூ இருக்கிறவங்க உங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா, அத்லெட்டிக்ஸில் 3-3ன்னு இருக்குது, பேட்மிண்டன் 2-2, பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர்ஸ் 1, பேஸ்கெட் பால் 4, பாடி பில்டிங் 1, பிரிட்ஜ் 1, கேரம்ஸ் 1, செஸ் 1 மீன்ஸ் மென் 1 ஃபீமேல் 1 அப்படி தான் சொல்கிறேன் நான். செஸ்லேயும் 1, கிரிக்கெட் 4, ஃபுட்பால் 4, ஹாக்கி 4, கபடி 4, ஸ்குவாஷ் 1, ஸ்விம்மிங் 2, டென்னிஸ் 2, டேபிள் டென்னிஸ் 2, வாலிபால் 4. டோட்டலாக வந்து மேலில் வந்து 41, ஃபீமேல் வந்து 15 எடுத்திருக்காங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வில் பி கன்சிடர் அப்பாயின்மெண்ட் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் கிரிட்டேரியா. எந்த கிரிட்டேரியாவில் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஹூ ஹேவ் ரெப்ரசன்ட் ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி நேஷனல் இன்டர்நேஷனல் காம்படிஷன், மெடல் வின்னர்ஸ் இன் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஸ் ஆர் மெடல் வின்னர்ஸ் டு கோலி இந்தியா யூத் கேம்ஸ் இதில் இருந்து இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Sports person who have represent their university in their inter-university tournaments conducted by the inter-university sports boards in any of the sports games specified in para 55 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அத்தாரிட்டி அவார்டிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், லிஸ்ட் ஆஃப் அத்தாரிட்டி கரண்ட் அண்ட் அவார்ட் சர்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி ஃபார் ரெக்யர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் 1 கொடுத்துருக்காங்க. நேஷ்னல்னா எப்படி இருக்கும் ஃபார்ம் 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபார்ம் 3 வந்து நம்ம அவார்டு வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஹைதராபாத் கவர்மெண்ட் டேவில் போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம கிளிக் பண்ணி அது வந்து சரி இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் இதில் பார்த்தீங்கன்னாவே இதில் நீங்கள் போய் அப்ளை ஆன்லைனில் வந்து நம்ம கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் இதில் போய் நம்ம அப்ளை ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். இதில் என்ன டீட்டெயிலுங்கிறது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஹவ் டு அப்ளை ஆன்லைன், என்னென்ன எப்படி ஆன்லைன் பண்ணணும், ஈச் கேண்டிடேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
application shall be upload attested copies of the following certificate. Attested காப்பியோட இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். என்னென்ன சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் SSC, சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸ்போர்ட்ஸ் கேம் சர்டிஃபிகேட், SC/ST OBT, வேலிட் ப்ரூஃப் ஆஃப் ஐடி, தட் மீன்ஸ் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் இருக்கணும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் டியூட்டி ஃபில்டு பை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் மேனுவலி அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆன்லைன் வித் சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் இதெல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் வித் சப்மிட்டட் மேனுவலி அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஆன்லைன் வித் சாஃப்ட் காப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்மிட்டட் ஆன்லைன் ஆன் பிஃபோர் ஆஃப் 5/4/2025. அப்ளிகேஷன் லிங்க் வெப்சைட் ஃபங்க்ஷனல் டில் 23:59 இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டெனோகிராஃபருக்கு எப்படி இருக்குன்னா செலக்டட் கேண்டிடேட் will be qualify skill test for this purpose. The dedication test will be 10 minutes 80 words per minute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் will be 50 words per minute இங்கிலீஷ் ஹிந்தி அதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பெருசாக ஒரு இன்ஃபர்மேஷன் இதில் இல்லை. உங்களுக்கு எல்லா மெயினான டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஏஜும் சேலரி அப்படிங்கிறதே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இந்த அப்ளை பண்ணுறதுல எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன்.